ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்படும்படியாக உனக்கான ஒரு இனிப்பான சந்தோஷமான நல்ல செய்தியை சொல்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் சோர்ந்து போயிடாம நம்பிக்கையோடு இருக்க தயாராகு. உன் கூட இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் தானே. உன் விடாமுயற்சிக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் எல்லாமே இப்போது பலன் கிடைக்கும்படி வெற்றி உன்னை தேடி வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ இந்த பிறவியை எடுத்ததற்கான பலனை அனுபவிக்க போகிறாய் என் செல்லவே. இந்த உலகத்தில் எத்தனையோ உயிர்கள் இருக்கும்போது பிறவிகளிலேயே மிகவும் அற்புதமாக நான் மானிட பிறவியை தான் வச்சிருக்கேன். நீயும் அப்படிப்பட்ட மனித பிறப்பை எடுத்து விட்டாய். இருந்தாலும் பூர்வ ஜென்ம கணக்கில் நீ செஞ்ச பாவங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மனித பிறவிக்கான சந்தோஷத்தை அனுபவிக்க விடாம உன்னை பாடா படுத்துறதை பார்த்துட்டு தான் அதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக இந்த வராகியம்மா இத்தனை நாளாக உனக்கு உதவி செஞ்சேன். இந்த பிறவியிலவாது யாருக்கும் தீங்கு செய்யாம நன்மையை மட்டுமே செஞ்சு அடுத்த பிறவிக்கான புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில இப்போ நீ அனுபவிக்கிற துன்பங்களும் துயரங்களும் பெரிய பிரச்சனைகளும் எதுவுமே நிலையாக இப்படியே நின்றுட போறது இல்லை. கூடிய சீக்கிரம் நீ அனைத்தையும் கடந்து வரத்தான் போகிறாய். இப்போது இருக்கிற உன்னுடைய இந்த நிலைமையும் மாறி என் மேல நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரப்போறேன். இத்தனை நாளா பொறுமையோட காத்திருந்த உனக்கு இப்போது வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இனிமே எல்லாமே உனக்கு சந்தோஷம் தரும் விதத்துல மாறப்போகுது. இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் ஒரு காரணத்தோடு தான் பிறக்குது. அதை தான் கர்மான்னு சொல்றேன். அதாவது ஒவ்வொரு உயிரும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அந்த கர்மாவின் அடிப்படையில தான் கஷ்டத்தையும் நல்லதையும் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறாங்க. அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் இப்போது நன்மைகளும் தீமைகளும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. அதை உன்னால தடுக்க முடியாது என் செல்லமே. ஆனா நல்லது நடக்கும்போது சந்தோஷப்படுற உனக்கு தீமைகள் நடக்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிற. பிரச்சனைகளோ கஷ்டமோ தீமையோ வரும்போது நீ என் மேல வச்சிருக்க பக்தியை அதிகப்படுத்து. நான் உன் கூடவே இருந்து துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கிறேன். எப்பவுமே நீ உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஆளாக இருக்கணும். சுயநலத்தை இன்னையோட கைவிற்று. நல்லதோ கெட்டதோ உன்னுடைய எந்த செயலும் மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில எல்லாமே சரியாக இருக்கும்படி பார்த்துக்கோ. என்னை முழுமையாக நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில எல்லா வளமும் இன்பமும் மகிழ்ச்சியும் பெற்று நீ வாழும்படி இந்த வராகியம்மா நான் செய்ய போறேன். உன் வாழ்க்கைக்கான மொத்த கணக்கை அறிந்தவளாகவும் உன் வாழ்க்கையவே நிர்வகிப்பவளாகவும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகுபவளாகவும் நான் தான் இருக்கிறேங்கிறத நீ ஒருபோதும் மறந்திட வேண்டாம் என் செல்லமே. அந்த வரிசையில தான் இன்னைக்கு உன் வாழ்க்கையில உனக்கான ஒரு நல்லதை நீ சந்தோஷப்படும்படியாக நடத்தி கொடுத்து நீ சிரிச்சு முகம் மலரும்படி செய்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். என்னதான் நீ பூர்வ ஜென்ம கர்ம வினைப்படி இந்த மானிட பிறவியை எடுத்திருந்தாலும் இந்த பூமியில நீ பிறக்க காரணமாக இருந்த உன் தாய் தந்தை தானே உனக்கு முதல் தெய்வமாக இருக்கணும். உன் தாய் உன்னை வயிற்றுல 10 மாசம் சுமந்து அநேக கஷ்டங்களை அனுபவிச்சு பல தியாகங்களை செய்த பிறகுதான் இந்த பூமிக்கு கொண்டு வந்தாங்க. இந்த பூமி தாய் சுமப்பதற்கு முன்பாகவே உன்னை பெற்ற தாய் தன் வயிற்றில் சுமந்தாள் என்பதை நீ மறந்துட வேணாம். அப்படிப்பட்ட தாயின் தியாகத்துக்கு முன்பாக இந்த வராகியம்மாவின் சக்தி கூட அடிபணிஞ்சு கீழாகத்தான் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னை பெற்ற தாய் தந்தையரை உயர்வாக மதிச்சினா அதுவும் வாழ்க்கையில உச்சத்தையும் உயர்வையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் மோட்சத்தையும் உனக்கு கொடுக்கும்.
நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்லா வாழ்ந்து நல்ல நிலைமைக்கு வரணும்னா உன்னை பெற்றவங்களோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே இருக்கணும். அதனால தான் நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எல்லாரையும் நல்லது நினைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் பார்த்துக்கோன்னு நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் தாய் தந்தைக்கு நீ நல்லது செஞ்சு அவங்க உனக்காக என்கிட்ட வேண்டினாலும் சரி, அல்லது அவர்கள் உன்னை ஆசீர்வாதம் செஞ்சாலும் சரி, அதன் மூலமா என் பரிபூரண அருள் என் செல்ல பிள்ளையான உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். என் செல்லமே, நீ பேசுகிற வார்த்தையால் ஒருத்தர் மனசுக்கு நிம்மதி கிடைக்குதுன்னா அதுவுமே கூட ஒரு வகையில் நீ செய்யக்கூடிய தர்மந்தான்றதை மறந்துட வேணாம். உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் ஒருபோதும் உன்னை கைவிடாம இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் தோல்விகளும் பிரச்சனைகளும் வரதான் செய்யும். ஆனால் அதை பார்த்து நீ துவண்டு போகக்கூடாது. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எதிர்த்து போராடு. அதில் தோற்று போனினாலும் அது வெற்றிக்கு சமந்தான். ஏன்னா எப்படியோ நீ முழுமையாக கஷ்டப்பட்டு போராடினாய்தானே. என் மேலே நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையை தொடர்ந்து சமாளித்து வாழ முயற்சி செய்யும்போது இந்த வராகியம்மா எல்லா வகையிலும் எல்லா விதத்திலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன். இதற்கு முற்பிறவிகளில் நீ செய்த நல்ல கர்மாக்கள் எல்லாம் இப்பொழுது இன்பமாகவும் கெட்ட கர்மாக்கள் எல்லாம் துன்பமாகவும் இந்த பிறவியில் உன்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதில் இன்பத்தை மட்டும் உனக்கு விட்டுட்டு உன்னை நெருங்கும் துன்பங்கள் அனைத்தையுமே இந்த வராகியம்மா நான் வாங்கிக்கிறேன். நீ என் மேலே வச்சிருக்க பரிபூரண நம்பிக்கையும் பொறுமையும் ஒருபோதுமே உன்னை கைவிடாது. நீ எப்போவுமே அடிக்கடி என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீனா அது நிச்சயமாக பலிக்கத்தானே செய்யும். வராகியம்மான்னு என்னையே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கு தேவையான விஷயங்களையும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். நீ நல்லவனாக இருக்கதும் கெட்டவனாக இருக்கதும் உன் கைகளில் தான் இருக்குது. ஆனால் நல்லவர்களுக்கு நான் துணையாக நிற்பேன். ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டேன். ஆனால் கெட்டவனாக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கொஞ்ச நேரம் ஆட விட்டு வேடிக்கை பார்த்தாலும் அதுக்கப்புறம் அவர்களை விட்டு விலகி போய் அவங்க கஷ்டப்படும் போதும் சும்மாவே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். இதை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய வாழ்நாளில் உன்னுடைய வாழ்க்கை காலத்தில் எப்போவுமே நல்லதையே செஞ்சு நல்ல பிள்ளையாக வாழணும்னு முடிவெடு. உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நீ யாருக்கும் தீங்கு செய்யாமல் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழணுன்ற முடிவோடு இரு. ஒரு ஜீவராசி அதன் பாவ புண்ணியங்கள் சரிசமமாக இருக்கும்போது தான் மனித பிறவியை எடுக்க முடியும். இப்போ புரியுதா? நீ செஞ்ச பாவமும் புண்ணியமும் சரிக்கு சமமாக இருக்குது. பாவத்துக்கான தண்டனையை அனுபவித்த உனக்கு இப்போது புண்ணியத்துக்கான நன்மைகளை நற்பலன்களை கொடுப்பதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். நான் செய்ய போகிற அற்புதங்களையெல்லாம் பார்த்து பாவத்தை விட்டு விடுதலையாகி உனக்கான புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கோ. இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். என் செல்லமே, உனக்குன்னு எத்தனை வயசு நீ வாழணும் நான் நிர்ணயித்து எழுதி வச்சிருக்கணும். அப்படி உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ வாழ்ந்துதான் ஆகணும். அப்படி நீ வாழும்போது மகிழ்ச்சியும் மன அமைதியும் தாங்க முடியாத வலியும் கஷ்டங்களும்னு எல்லாமே கலந்து இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீ பொறுமையாக போராடி தான் அதிலிருந்து மீண்டு வரணும். உனக்கு துணையா உன் கூட யாருமே இல்லையே நினச்சி கலங்காம தைரியமாக இருந்தீனா நான் உன் அருகிலேயே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை விட்டு விலகும் போகவும் மாட்டேன். நீ என்னை விட்டு விலகி போகும்படி நான் விட்டுடவும் மாட்டேன். என் பரிபூரண அருளாலும் ஆசியாலும் நீ நிம்மதியாக வாழ்வதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இப்போது உனக்கான நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக உன்னை தேடி வந்தேன். நீ கஷ்டப்படும் போது அல்லது நீ வேதனைப்படும் போது உன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்த்து மற்றவங்க சிரிக்கலாம். ஆனால் ஒருபோதும் மறுபடியும் அவங்க கஷ்டப்படும் போது அடுத்தவர்களை பார்த்து நீ சிரித்து யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்திடு என் செல்லமே. ஏன்னா
அடுத்தவனை துன்புறுத்தி பார்க்குறவனும் சரி, அடுத்தவன் கஷ்டப்படும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுபவனும் சரி, அவனோட வாழ்நாளின் கடைசி காலத்தில் வார்த்தைகளில் சொல்ல முடியாத துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சுட்டு தான் செத்து போவாங்க. இதுதான் எழுதப்படாத விதி. அதனால தான் உன்னை பார்த்து கேலி பண்ணுறவங்க பண்ணட்டும், நீ கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க, குத்தி காட்டி பேசுகிறவங்க, நீ ஆடுற ஆட்டத்துக்கு தான் அனுபவிக்கிறன்னு சொல்கிறவங்க என்ன வேணா சொல்லட்டும், என்ன வேணா செய்யட்டும். ஆனால் அவங்களுடைய கடைசி காலம் மிக கொடூரமாக இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. உனக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன், நீ ஒருபோதும் யார் மனசும் கவலைப்படுறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் காரணமாக இருக்காது என் செல்லமே. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா சரி நம்ம பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம் நினச்சி அவசரமாக வேகமாக பொய் சொல்லி தப்பிக்கணும்னு நினைக்காத. ஏன்னா உண்மையை பேசினா கூட அது கொஞ்ச நேரத்துக்கு தான், கொஞ்ச காலத்துக்கு தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அப்புறம் எல்லாரும் மறந்துடுவாங்க, எல்லாமே சரியாக போயிடும். ஆனால் பொய் பேசுனா அது நிம்மதியாக உன்னை வாழவும் விடாது, செத்தா கூட நிம்மதியாக சாகவும் விடாது. பொய்ங்கிறது தினம் தினம் உன்னை கொல்ல ஆரம்பித்து கடைசியில் முழுமையாக சாகடிச்சிடும். ஏன்னா உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளி வரும்போது பொய்ங்கிறது மாட்டிக்கிட்டு முழிக்கதானே செய்யும். அதனால தான் நீ மாட்டிக்குவேன்னு தெரிஞ்சாலும் உன் மேலே தப்பு இருக்கிற பட்சத்தில் உண்மையவே பேசி அதன் விளைவுகளை எதிர்கொண்டு அந்த பிரச்சனையை அப்போவே முடிச்சிடுன்னு சொல்கிறேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். உன் வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நான் நடத்தி முடிக்கிறேன். நேற்று நடந்து முடிஞ்சதை உன்னால் சரி செய்ய முடியாது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்தையும் உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் நாளை நடக்கப் போவது எல்லாமே உனக்காக உனக்கு பிடிச்சது மாதிரி உன்னால் உருவாக்க முடியும். அதற்கான வேலைகளை இன்றே செய்ய ஆரம்பி, நல்லதே உனக்கு நடக்கும்.